கோவை பிரேஷிதா கம்யூனிகேஷன்ஸ் தர்மபுரி கார்மேல் தியான மையத்தோடு இணைந்து இறை மக்களுக்காக வழங்கும் நற்செய்தி முரசம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அருளும் ஆற்றலும் ஆகிய தந்தையே, உம்மையை நாங்கள் ஆராதிக்கின்றோம், துதிக்கின்றோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, நீரே எங்களது முதலும் முடிவும் உயிர் மூச்சும் என்பதை நாங்கள் பறைச்சாற்றுகின்றோம். உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எழுப்புகின்ற கூக்குரலுக்கு செவிச்சாய்த்தருளும். அப்பா, திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் மீட்பின் கடவுளை, பகலில் கதறுகின்றோம், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றோம். எங்கள் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. எங்கள் கூக்குரலுக்கு செவிச்சாய்த்தருளும். ஆண்டவரே, உமது உண்மைக்கேற்ப நாங்கள் நடக்குமாறு உமது வழியை எங்களுக்கு கற்பியும். உமது பெயருக்கு அஞ்சுமாறு எங்கள் உள்ளத்தை ஒருமுகப்படுத்தும். நீர் எங்களுக்கு வழங்கிய உமது வார்த்தைகள் எங்களுக்கு வழிகளில் விளக்காக ஒளியாக மாறிட கிருபையை தந்தருளும். ஆண்டவரே, உமது அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த மீட்பு எங்களுக்கு எப்பொழுதும் வாழ்வுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். அவர் வழியாக எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற அந்த மீட்பு, அது நாங்கள் என்றென்றும் பெற்றுக்கொள்வதற்கும் நிலையாக பெற்றுக்கொள்வதற்கும் கிருபையை தாரும். ஆண்டவரே, அன்பு தந்தையே, உமது திருமகன் இயேசு கிறிஸ்து எங்கள் மீது கொண்ட பேரன்பினால் சிந்திய திரு ரத்தம் எங்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக அமைந்திட வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இன்றைய நாள் எங்களை முழுமையாக பாதுகாத்தருளும். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய பொருளாதார சிக்கல்களை எல்லாம் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுடைய உடல் உள்ள ஆத்ம ஆரோக்கியத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை தேவைகளை கண்டறிந்து ஒரு நல்ல தந்தையாகிய நீர் வழியாக எங்களை ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவின் பெயரின் வல்லமையினால், அவர் சிந்திய திரு ரத்தத்தின் ஆற்றலினால், அவர் எங்களுக்காக அருளிய இறை வார்த்தைகளின் வல்லமையினால், திருச்சிலுவையின் அடையாளத்தினால், பரிசுத்த மரியாளோடு சேர்ந்து எங்கள் அன்னையின் வல்ல அரவணைப்போடு சேர்ந்து, புனித சூசையப்பரோடு சேர்ந்து, எங்கள் காவல் தூதர்களோடும் புனிதர்களோடும் சம்மனசுகளோடும் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவரே, என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வே. வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பே. உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூர்வே. உன்னதரே, உமது பெயரை போற்றி பாடுவே. என் எதிரிகள் பின்னிட்டு திரும்புவார்கள். உமது முன்னிலையில் இடறி விழுந்து அழிவார்கள். நீர் நீதியுள்ள நடுவராய் அரியணையில் வீற்றிருக்கின்றீர். என் வழக்கில் எனக்கு நீதி வழங்கினீர். வெற்றினத்தாரை கண்டித்தே. பொல்லாரை அழித்தே.
உனது பெயர் இனிராதபடி அடியோடு ஒளித்துவிட்டே. எதிரிகள் ஒளிந்தார்கள், என்றும் தலையெடுக்க முடியாமல் அழிந்தார்கள். அவர்களின் நகர்களை நீர் தரைமட்டம் ஆக்கினீ. அவர்களை பற்றிய நினைவு அற்று போயிற்று. ஆண்டவர் அரியணையில் என்றென்றும் வீற்றிருக்கின்றார். நீதி வழங்குவதற்கென்று அவர் தம் அரியணையை அமைத்திருக்கின்றார். உலகிற்கு அவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். மக்களினத்தார்க்கு நேர்மையான தீர்ப்பு கூறுவார். ஒடுக்கப்படுவோர்க்கு ஆண்டவரே அடைக்கலம். நெருக்கடியான வேளைகளில் புகலிடம் அவரே. உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரே, உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை. சீயோனில் தங்கியிருக்கும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். அவருடைய செயல்களை மக்களினத்தாரிடையே அறிவியுங்கள். அவருடைய செயல்களை மக்களினத்தாரிடையே அறிவியுங்கள். இன்று பிப்ரவரி திங்கள் 16ஆம் நாள். திருச்சபை புனித ஓனேசின் அடிகளாரின் திருவிழா கொண்டாடுகிறது. நற்செய்தி வாசகம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசு நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, 14 - 21 முடிய இறைவசனங்கள். அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்துவிட்டார்கள். படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு பரிசேயர், ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக்கொள்ளுகிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மடுங்கியா போயிற்று. கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, பரிசுத்தாவின் துணையோடு ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம். பரிசேயர், ஏரோதியர் இவர்களுடைய புளிப்பு மாவை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் என்று கிறிஸ்து தன்னுடைய திருத்தூதர்களிடம் எடுத்து சொல்லுகிறார். ஏன் இந்த போதனை ஆண்டவர் நடத்துகிறார்? திருத்தூதர்கள் பயந்தார்கள், கவலைப்பட்டார்கள். எதை பற்றி கவலைப்பட்டார்கள்?
அப்பத்தை பற்றி கவலைப்பட்டார்கள். ஏனென்றால் படகில் பயணம் செய்யும் பொழுது அவர் ஓர் அப்பம் மட்டும் தான் எடுத்தார்கள். 12 கூட அப்பம் மீதி இருந்தும் அவர்கள் அப்பம் எடுக்கல. ஆதலால் இனி என்ன உண்ணுவோம், எதை உடுப்போம், எப்படி வாழ்வோம் என்ற கவலையில் மூழ்கினார்கள். கவலையில் மூழ்கிய இயேசு அப்போஸ்தலர்களிடம் இயேசு என்ன சொன்னார்? மக்களே, கவலையில் மூழ்க வேண்டாம். கூட இருக்கிறவன் அப்பாதான். அப்பாவுக்கு அப்பத்தை பெருக்கி உங்கள் வாழ்க்கையை நிறைவு செய்ய முடியும். ஞாபகம் இல்லையா? எத்தனை கூட அப்பங்கள் 5000 பேருக்கு உணவளித்த பொழுது மிச்சம் வந்துருச்சு. 12 கூட. எத்தனை கூட அப்பங்கள் 4000 பேருக்கு உணவளித்த பொழுது மீதி வந்துருச்சு. 7 கூடைகள். அப்படி இருக்கா, என்னோடு இணைந்து பயணிக்கின்ற என் மக்களுக்கு நிறைவான அப்பத்தை தர எனக்கு முடியாமல் போகுமோ? ஆதலால் மக்களே, பரிசேயர்கள் சதுசேயர்களுடைய புளிப்பை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள். ஆதலால் அப்பத்தை பற்றியும் உடலை பற்றியும் உணவை பற்றியும் வசதிகளை பற்றியும் பொருளாதாரத்தை பற்றியும் கவலைப்படுகிறவர்கள் தான் பரிசேயர்கள் சதுசேயர்கள். அவர்கள் கவலைப்படட்டும், என் மக்கள் கவலைப்பட வேண்டாம். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசேயர் சதுசேயருடைய புளிப்பை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுக்கு அபிஷேகம் தருகின்ற நான் இருக்க உங்கள் வாழ்க்கையில எந்த பயமும் வேண்டாம் என்று தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால மக்களுக்கு இந்த உலகத்தின் வசதிகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். காரணம், நமக்கு உணவளிக்க, நமக்கு அருள் தர, ஆசீர்வாத அப்பா கூட இருக்கிறார். அப்பா கூட இருக்கும் பொழுது பயமே தேவையில்லை. இந்த உலகத்தின் புளிப்பை பற்றி பாரப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். அதனால்தான் தந்தை அபிரகாம் ஈசாக்கோடு சேர்ந்து மோரியா மலைக்கு ஏறி செல்லும் பொழுது ஈசாக் அப்பாவிடம் கேட்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்பா, விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஒப்பு கொடுக்க வேண்டிய ஆட்டுக்குட்டி எங்கே என்று கவலையோடு அப்பாவை நோக்கி கேட்டார். உடனே பதில் வழங்கப்பட்டது. அப்பா பதில் சொன்னார், மகனே, கடவுள் தருவார், அவர் பார்த்துக் கொள்வார். அபிரகாமின் மக்களுக்கு வேண்டிய காரியங்கள் அவர் தருவார். அதனால விசுவாசிகளுக்கு கவலை தேவையில்லை. ஆனால் பரிசேயர்களுக்கு சதுசேயர்களுக்கு உலகத்திற்கு முக்கியம் தருகிறவர்களுக்கு புளிப்பை பற்றி பேசுவார்கள். அவர்கள் அப்பத்தை பற்றி பேசுவார்கள். ஆனா நீங்க அப்பத்தை பற்றி பேச வேண்டாம், நீங்க பிள்ளைகள். இதுதான் இன்றைய இறைவசனம் வழியாக ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்ற மறையுண்மை. அதில் ஜெபிப்போம். இயேசுவே, நிரந்தரமோடு இணைக்கப்பட, நிரந்தரம் நேசிக்க, உமது அன்பு வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஆமென். அர்ப்பணம் செய்வேன், அர்ப்பணம் செய்வேன், என்னை முழுவதும் பலியில். அர்ப்பணம் செய்வேன், அர்ப்பணம் செய்வேன், என்னை முழுவதும் பலியில். அப்பமும் ரசமும் மாற்றுவதை போல் என்னையே மாற்றிடும் தேவா. அப்பமும் ரசமும் மாற்றுவதை போல் என்னையே மாற்றிடும் தேவா. அர்ப்பணம் செய்வேன், அர்ப்பணம் செய்வேன், என்னை முழுவதும் பலியில்.
புனிதர்களின் அருள்மொழி. நற்கருணையின் முன்பாக ஜெபிக்கும்போது தன்னிலை மறந்து இறை அனுபவத்தில் மூழ்கி இறையன்பில் வளர முடியும். புனித பாஸ்கல் பைலோன். என்னை படைத்து பராமரிக்கும் நல்ல தெய்வமே, இந்த புதிய நாளில் உமது அருகில் வந்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். ஆண்டவரே, அகில உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா தேசங்களுக்கும் இனங்களுக்கும் மொழிகளுக்கும் அப்பாற்பட்டு உமது பிள்ளைகளாகிய மனித குலத்தின் ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் இந்த காலை பொழுதில் மன்றாடுகின்றோம். உமது தெய்வீக இரக்கம் உலகின் மீது பொழியும். ஏனென்றால் ரோமையர் புத்தகம் 9வது அதிகாரம் 16வது வசனம் சொல்வது போல், மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவுமே ஆவதில்லை, கடவுளின் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. ஓ தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உமது இரக்கத்தை பொழியும். இடங்கை ஏது வலங்கை ஏது என்று தெரியாமல், உம்மை பற்றிய அறிவில்லாமல் உலகமயமான சிக்கல்களில் மாட்டித் தவிக்கின்ற பல லட்சக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான தண்டனைகளில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் ஆபத்துகள் விபத்துகளில் இருந்தும் இயற்கை சீற்றங்களில் இருந்தும் வரப்போகின்ற யுத்தங்களில் இருந்தும் இன்றைய நாள் உலகத்தை காப்பாற்றும் ஆண்டவரே. தேசங்களில் சமாதானமும் ஐக்கியமும் உருவாகட்டும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானமும் புத்தியும் மாற்றலும் நீர் தாரும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் வயதிற்கேற்ற பக்குவம் நீர் தாரும். பெற்றோர்களுக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஆசீர்வாதமான மக்களாக அவர்கள் வளரட்டும் ஆண்டவரே. நல்ல தெய்வமே, இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்குமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான அடிமைத்தனங்களில் வாழுகின்ற மக்கள், போதையின் அடிமைத்தனம், இன்டர்நெட் அடிமைத்தனம், இச்சையின் அடிமைத்தனம், தகாத தொடர்புகள், இப்படிப்பட்ட அடிமைத்தனங்களில் இருந்தும் அழுக்குகளில் இருந்தும் மக்களை காப்பாற்றும் ஆண்டவரே. குடும்பங்களில் சமாதானம் நிரம்பட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவி உறவுகளை ஆசீர்வதியும். பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யும். நோயாளிகள் குணமாகட்டும். வேலையில்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தாரும். எல்லா அர்த்தத்திலும் நிறைவுള്ളൊരു நாளாக அமையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வாழ்க்கையின் மனமாற்றத்தின் நாளாகட்டும். என்று அறிவு தெளிவின் நாளாகட்டும். கடவுளை தேடி அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு இன்றைய நாள் துவக்கம் குறிக்கட்டும் ஆண்டவரே. பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரின் அருகில் வருகின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் மகிழ்ச்சியும் சௌக்கியமும் விடுதலையும் அனுபவிக்க வரம் தாரும் ஆண்டவரே. இந்த ஜெபங்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காணிக்கையாக்குவேன் தேவா.
போல்